இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நான் செஞ்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கனை சுத்தப்படுத்தி மஞ்சத்தூள் போட்டு கிளறி வச்சுருங்க. 3 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது, பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணிக்கோங்க. அடுப்பில் சட்டி வச்சு சட்டி காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. கருவேப்பிலை ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்குங்க. வெங்காயம் பாதி வணங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். 2 தக்காளி எடுத்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் தக்காளி அதில் போடுங்க. தக்காளி நல்ல டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கிண்டுங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு சிக்கன் மசாலா போடுங்க. போட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்க சிக்கன் எடுத்து தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு இதில் போடணும். போட்டு அதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்ல எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், மூடி போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா அப்புறம் 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கும். இதை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா எப்போயுமே சிக்கனுக்கு ஃபுல் உப்பு போடாதீங்க. பாதி அளவு உப்பு எடுத்து தேவையான அளவு பாதி உப்பு எடுத்து போட்டு நல்லா கிளறி விடுங்க. சிக்கனில் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கிளறி விட்டு மசாலா நல்லா கிளற மாதிரி கிளறி விட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. வேக வச்சுன்னு பார்த்தா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தேங்காய் உடைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கணும். அந்த தேங்காய் பாலை இந்த டைமில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா மூடி வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் பிரித்து சிக்கன் குழம்பு ரெடி. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.